ஈரோட்டை சேர்ந்த பிரபல இன்ஸ்டாகிராமரான ராகுல் டிக்கி என்பவர் கடந்த ஜனவரி மாதத்தில் கவுந்தபாடியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். இவரின் மனைவியான தேவிகா ஸ்ரீ என்பவர் ராகுல் டிக்கியின் சமூக வலைதள பக்கத்தை பயன்படுத்தி வருகிறார். இந்நிலையில் உயிரிழந்த ராகுல் டிக்கியின் தாய் ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் தனது மருமகள் மீது புகார் அளித்துள்ளார். அதில் தனது மருமகள் தேவிகா ஸ்ரீயால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தான் சாலை விபத்தில் மகன் உயிரிழந்ததாகவும் தற்போது மகனின் சமூக வலைதள பக்கங்களை வைத்து அவர் சம்பாதித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மகனின் இன்ஸ்டாகிராம் ஐடியை பயன்படுத்தக்கூடாது எனவும் மகனின் துணிகள், கேமரா, செல்போன் உள்ளிட்ட உடைமைகளை தன்னிடம் போலீசார் பெற்றுத்தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு பையனோட தொடர்புல இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியல, தனியாக கொடுத்துட போறேன்னு போனாங்க. நான் வலுக்கட்டாயமாக போக சொன்னதாக சொல்லி அபாண்டமாக போய் சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு. ஆனால் நான் போக சொல்லல. என் பையனை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு வந்து இவ்வளோ வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு, அவன் இறந்ததுக்கப்புறம் குற்றச்சாட்டு, அவன் மேலே குடிக்காரங்க ஒரு பட்டம், டெய்லி நான் 500 ரூபா கொடுத்து குடிக்க சொன்னேன்னு சொல்லி ஒரு பட்டம். நான் குடும்பக்கார மாமியார், நான் வீட்லேயே இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு என் பையன் இறந்தது கூட என்னால் தொட்டு பார்க்க முடியல. எங்கள் பையன் பிரகாரம் எங்கள் முஸ்லீம் பிரகாரம் நான் அடக்கம் பண்ணேன். அவன் ஆசைப்பட்ட தமிழ் பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ எந்த சாதி சனமும் நான் கூப்பிடல. பையன் இறந்ததுக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. இப்போ அவன் இறந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் அவன் அடக்கமானதால வெள்ளி வியாழனில் தான் எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டதுக்கு என்னோட நகை நட்டு, அவனோட துணிமணி, டிராஃபி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த வீடு காலி பண்ணிட்டு போகும்போது நான் 3 மாதம் இல்லாமல் வீட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. எங்களுக்குன்னு எங்கள் பையன் ஞாபகமாக என்கிட்ட எதுவுமே இல்லை. எனக்கு நியாயம் கிடைக்கணும் தங்க வந்திருக்கேன். எனக்கு உடம்பு ரீதியாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என் வரல. என்னோட கோரிக்கை வந்து என்னோட பையனோட திங்ஸ் எல்லாமே என்னோட வேணும். என் பையனோட ஐடி வச்சுட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவரும் ஹார்ட் பேஷண்ட்டு இப்போதான் இருக்காரு. ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நாங்கள் ஜவுளி செய்கிறோம். எங்களுக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. இங்கே வந்து நியாயம் கிடைக்கணும். நான் வந்திருக்கேன், எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்னோட பையனோட திங்ஸ், அவனோட பொருள் ஒரு பொருள் இல்லாமல் வந்து சேரணும். என்கிட்ட என்ன வேணா பண்ணிக்க, எங்கே வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, எந்த ஸ்டேஷனுக்கு போறியே போய்க்கணும். ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. நான் வந்து ஜீன்ஸ் டாப் போட்டு ஆடணுன்னுக்கோசரம் அவனை வந்து குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொன்னேன்னு ஒரு குற்றச்சாட்டு. எல்லாமே குற்றச்சாட்டு. பேப்பர் ஐடியில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லை. என் பையன் போயிட்டான், என் பையனே போயிட்டான், போயிட்டு போகுதுன்னு நினச்சேன். அந்த ஐடியிலேருந்து அசிங்கமாக வருது. அதெல்லாம் எங்களை வெளியில் நாங்கள் ஒர்க்கு போகிற இடத்துல எங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. எங்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியலைங்க. அதனால என் பையனோட சம்மந்தப்பட்டது எல்லாமே வேணும். அவன் போன்லேருந்து, அவன் கேமராலிருந்து எல்லாமே அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸுமா கூட பார்த்து வாங்கி அது இருந்தால் மனசு திருப்தியாக இருந்துக்குவேன். அவன் ஐடி கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் ஐடி க்ளோஸ் பண்ணுங்க தயவு செய்து. அவனோடது அவன் கஷ்டப்பட்டது அதில் இருக்குன்னு கொஞ்சம் தானே வேணும்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு காசு பணங்கிறது அப்புறம் இத்தனை தான் இருந்துட்டு இப்போ 9 மாதம் ஆச்சு. நேற்று ஆக்சிடென்ட் ஆன நாள், இன்னைக்கு அவன் அடக்க மாட்டேன்னாள். யாருமே எனக்கு இல்லை. என்னால ரொம்ப தைரியமாக வார்த்தை கண்டபடி வார்த்தை வருது. நான் யார்கிட்ட போய் நான் சொல்றது தெரியல. கடைசியில் இங்கே வந்திருக்கேன். நானாக தான் வந்திருக்கேன். யாருமே என் கூட இப்போ வரல. எனக்கு உடம்பு தெரியா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் நான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் நான் யாராருக்கும் நம்பர் கொடுத்து பேச வச்சிருக்கேன். அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன், அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். வாடினேன், எங்கிட்ட ரெக்கார்டிங்கோடய இருக்குது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறீங்க? என்னை ஏன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க? என் பையன் இழந்த துக்கத்தில் விட என்னால் வெளியில் வர முடியல. அவங்க வேறு பக்கம் போயிட்டாங்க. இப்போ 5 வீடு மாற்றிட்டாங்க. என் பேர் சாகிதாங்க.